வணக்கம். இந்த வீடியோவில் அலகு 16 தாவர மற்றும் விலங்கு ஹார்மோன்கள் அதை பார்க்க போகிறோம். 10ஆம் வகுப்பில் உள்ள பாடம். முதல் பகுதியில் 50 வினாக்கள் பார்த்தோம். இப்போ இரண்டாவது பகுதியில் 52 வினாக்கள் பார்க்க போகிறோம். 51வது வினா, குழந்தைகளில் வளர்ச்சி ஹார்மோன் அதிகமாக சுரத்தல் காரணமாக ஏற்படுவது. அசுரத்தன்மை. குழந்தைகளில் அசுரத்தன்மை. பெரியவங்களுக்கு அக்ரோமெகலின்னு சொல்லுவோம். அதிகமாக பெரியவங்களுக்கு சுரந்துச்சுன்னா அக்ரோமெகலி, குழந்தைகளுக்கு அசுரத்தன்மை. ஆண்களில் விந்தகங்களின் எபிதீலியத்தை தூண்டுவதன் மூலம் விந்தணுக்கள் உருவாக்கத்திற்கு காரணமாகிறது. ஆண்களில் விந்தகங்களின் எபிலியத்தை தூண்டுவதன் மூலம் விந்தணுக்கள் உருவாக்கத்திற்கு காரணமானது எது? ஆன்சர், ஃபாலிக்கிள்களை தூண்டும் ஹார்மோன் FSH. பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் உருவாக்கத்திற்கு காரணமானது எது? லூட்டினைசிங் ஹார்மோன். பெண் இனப்பெருக்க ஹார்மோன்களான ஈஸ்ட்ரோஜன் மற்றும் புரோஜெஸ்ட்ரான் உருவாக்கத்திற்கு காரணமானது லூட்டினைசிங் ஹார்மோன் LH. குழந்தை பேறு காலத்தில் பால் சுரப்பின் வளர்ச்சி மற்றும் குழந்தை பேற்றிற்கு பின் பால் உற்பத்தியை தூண்டும் ஹார்மோன் புரோலாக்டின். பீனியல் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் எது? மெலட்டோனின். பீனியல் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் மெலட்டோனின். சரியா தவறா? இரவு நேரங்களில் ஒளி, குறிப்பாக குறைந்த அலைநீளம் கொண்ட ஒளி படுவதால் மெலட்டோனின் ஹார்மோன் உற்பத்தி குறைகிறது. சரி. உடல் முழுமைக்கும் இரவு நேரத்தினை உணர்த்தும் பணியை மேற்கொள்ளும் ஹார்மோன் மெலட்டோனின். கால தூதுவர்கள் என அழைக்கப்படும் ஹார்மோன் மெலட்டோனின் தான். மெலட்டோனின் கால தூதுவர்கள் என அழைக்கப்படுகிறது. புரோலாக்டின் ஹார்மோன் டேஷ் என்றும் அழைக்கப்படுகிறது. லாக்டோஜெனிக் ஹார்மோன். லாக்டோஜெனிக் ஹார்மோன் என்றும் அழைக்கப்படுகிறது. டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் எனப்படும் குறைபாடு எந்த ஹார்மோன் சுரப்பு குறைவினால் ஏற்படுகிறது? வாசோபிரசின் அல்லது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன், ADHன்னு சொல்லுவோம். வாசோபிரசின் அல்லது ஆன்டி டயூரிட்டிக் ஹார்மோன். இப்போ ஆக்சிடோசின் அப்படிங்கிறது இனி நம்ம பார்க்கலாம் என்ன அப்படி. பெண்களின் குழந்தை பேற்றின் போது கருப்பையை சுருக்கியும் விரிவடைய செய்தும் குழந்தை பேற்றிற்கு பிறகு பால் சுரப்பிகளில் பாலை வெளியேற்றுவதற்கும் காரணமாகும் ஹார்மோன் ஆக்சிடோசின். அப்போது லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படிங்கிறது என்ன? லாக்டோஜெனிக் ஹார்மோன் அப்படிங்கிறது ப்ரோலாக்டிக் ஹார்மோன். அதுக்கு இன்னொரு பேர் தான் லாக்டோஜெனிக் ஹார்மோன். தைராய்டு சுரப்பியானது மூச்சுக்குழலின் இருபுறமும் பக்கத்துக்கு ஒன்றாக 2 கதுப்புகளாக அமைந்துள்ளது. இவ்விரண்டு கதுப்புகளும் டேஷ் என்னும் மெல்லிய திசுக்கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளன. இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய திசுக்கற்றையால் இணைக்கப்பட்டுள்ளன. அதுபோல் ஹைப்போபைசிஸ் அப்படின்னா பிட்யூட்டரி சுரப்பி. பிட்யூட்டரி சுரப்பியை தான் நம்ம ஹைப்போபைசிஸ் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு சுரப்பியின் நுண்கதுப்புகள் எந்த செல்களின் சுவரால் ஆக்கப்பட்டுள்ளன? தைராய்டு சுரப்பின் நுண்கதுப்புகள் எந்த செல்களின் சுவரால் ஆக்கப்பட்டுள்ளன? கனசதுர எபிதீலிய செல்கள். கனசதுர எபிதீலிய செல்களால் ஆக்கப்பட்டுள்ளன. செர்டோலி செல்கள் அப்படிங்கிறது ஆண்களின் விந்தணு உருவாக்கத்திற்கு ஊட்டம் கொடுப்பது, விந்தணுக்கு ஊட்டம் கொடுப்பது தான் செர்டோலி செல்கள். தைராய்டு சுரப்பின் நுண்கதுப்புகளின் உள்ளே காணப்படும் கூழ்ம பொருள் தைரோக்ளோபிலின். தைரோக்ளோபிலின் தான் தைராய்டு சுரப்பின் நுண்கதுப்புகளின் உள்ளே காணப்படும் ஒரு கூழ்ம பொருள். ஹைப்போதாலமஸ் அப்படின்னா என்ன? ஹைப்போதாலமஸ் அப்படிங்கிறது பிட்யூட்டரி சுரப்பி இணைந்திருக்கக்கூடிய ஒரு பகுதி. அந்த பகுதி மூளையின் அடிப்பகுதி. அந்த பகுதியை தான் நம்ம ஹைப்போதாலமஸ் அப்படின்னு சொல்லுவோம். தைராய்டு ஹார்மோன் உற்பத்திக்கு காரணமானவை
அயோடின், டைரோசின், இந்த இரண்டுமே காரணமானவை. அப்போ ஆன்சர் இதுதான், அயோடின், டைரோசின். தைராய்டு சுரப்பில் சுரக்கும் ஹார்மோன்களில் தவறானது. ட்ரை அயோடோ தைரோனின், டெட்ரா அயோடோ தைரோனின் அல்லது தைராக்சின். அப்புறம் ஆக்சிடோசின். ஆன்சர் ஆக்சிடோசின் தான் தவறு. ஆக்சிடோசின் அப்படிங்கிறது தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் ஹார்மோன் கிடையாது. ஆக்சிடோசின் அப்படிங்கிறது பிட்யூட்ரி சுரப்பியில் சுரக்கக்கூடிய ஒரு வகையான ஹார்மோன். அடிப்படை வளர்ச்சிதை மாற்ற வீதத்தை அதாவது பிஎம்ஆர் அப்படிங்கிறதை பராமரிப்பது எது? தைராய்டு. தைராய்டு. ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படும் ஹார்மோன். தைராய்டு. ஆளுமை ஹார்மோன் என்று அழைக்கப்படுவது அது தைராய்டு. அதுபோல் வாசோப்ரெசின் அப்படின்னு கொடுத்துருக்கும். வாசோப்ரெசின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அது பிட்யூட்ரி சுரப்பியில் சுரக்கக்கூடிய அது ஒரு வகையான ஹார்மோன், ஏடிஹெச்னு சொல்லுவோம். அந்த ஹார்மோன் அது குறைவாக சுரந்தது அப்படின்னு சொன்னால் அதனால் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிற ஒரு குறைபாட்டு நோய் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அது நீர் இழப்பை குறைக்கும். அது சிறுநீர் அதிகமாக அந்த நீர் இழப்பை வந்து குறைக்கக்கூடிய ஒரு ஹார்மோனாக இருக்கிறது. அடுத்தது 1914ஆம் ஆண்டில் முதன் முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர் எட்வர்ட் சி கெண்டல். எட்வர்ட் சி கெண்டல் தான் முதன் முறையாக தைராக்சின் ஹார்மோனை படிக நிலையில் தனித்து பிரித்தவர். அப்போ சார்லஸ் ஹாரிங்டன் மற்றும் ஜார்ஜ் பார் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னா தைராக்சின் அப்படிங்கிற அந்த ஹார்மோனுடைய அந்த மூலக்கூறை கண்டறிந்தவர்கள் ரெண்டு பேரும். ஒவ்வொரு நாளும் தைராய்டு சுரப்பியானது தைராக்சினை சுரக்க டேஷ் அயோடின் தேவைப்படுகிறது. 120 மைக்ரோகிராம். இமயமலை பகுதியில் வாழும் மக்களிடம் அயோடின் பற்றாக்குறைவினால் ஏற்படும் குறைபாடு. எளிய காய்டர். அப்போ கிரிட்டினிசம் அப்படின்னு சொல்லக்கூடியது குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் தான் கிரிட்டினிசம். பெரியவர்களில் தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதனால் ஏற்படுவது மிக்சிடிமா. மிக்சிடிமா அப்படிங்கிறது பெரியவர்களுக்கு ஏற்படக்கூடியது. அப்போ சிறியவர்களுக்கு ஏற்படக்கூடியது கிரிட்டினிசம், தைராய்டு ஹார்மோன் குறைவாக சுரப்பதால். தைராய்டு ஹார்மோன்களின் அதிகரித்த சுரப்பின் காரணமாக டேஷ் நோய் பெரியவர்களில் உண்டாகிறது. கிரேவின். கிரேவின் அப்படின்னா எக்ஸாப்தல்மிக் காய்டர். இது வந்து பெரியவர்களுக்கு ஏற்படுகிறது. அதிகரித்த சுரப்பின் காரணமாக தைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரக்கும் போது ஏற்படும். மிக்சிடிமா அப்படிங்கிறதும் பெரியவர்களுக்கு தான் ஏற்படும். தைராய்டு சுரப்பி குறைவாக சுரப்பதனால் ஏற்படக்கூடிய குறைபாடு மிக்சிடிமா அப்படிங்கிறது. பாரா தைராய்டு சுரப்பிகள் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளன? வட்ட வடிவத்தில் அமைந்துள்ளன. பாரா தைராய்டு சுரப்பிகள் எந்த வடிவத்தில் அமைந்துள்ளன? வட்ட வடிவத்தில் அமைந்துள்ளன. அதுபோல் பட்டாணி கொஞ்சம் முன்னாடி தான் பார்த்துருப்போம். பட்டாணி அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கக்கூடிய செல் திரட்சிகளை கொண்டிருப்பது பிட்யூட்ரி சுரப்பி. பாரா தைராய்டு சுரப்பியின் முதன்மை செல்கள் டேஷ் என்னும் ஹார்மோனை சுரக்கின்றன. பாராதார்மோன். பாரா தைராய்டு சுரப்பியின் முதன்மை செல்கள் பாராதார்மோன் என்னும் ஹார்மோனை சுரக்கின்றன. இஸ்துமஸ் அப்படிங்கிறது தைராய்டு சுரப்பியில் இருக்கக்கூடிய அந்த கதுப்புகள், ரெண்டு பக்கமும் இருக்கக்கூடிய கதுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த திசுக்கற்றை, அதை தான் இஸ்துமஸ் அப்படின்னு சொல்லுவோம். டேஷ் என்னும் அறுவை சிகிச்சையில் தைராய்டு சுரப்பி அகற்றப்படுவதால் பாரா தைராய்டு சுரப்பியில் சுரக்கும் பாராதார்மோன் குறைவாக சுரக்கிறது. ஆன்சர் தைராய்டெக்மி. தைராய்டெக்மி. எலிசா அப்படிங்கிறது என்னது? எய்ட்ஸ் நோயை உறுதிப்படுத்தும் சோதனை, அதுதான் எலிசா. டேஷ் இறப்பைக்கும் டியோடினத்திற்கும் இடையில் மஞ்சள் நிறத்தில் நீள் வாட்டத்தில் காணப்படும் சுரப்பியாகும். கணையம். நாளமுள்ள மற்றும் நாளமில்லாத சுரப்பியாக செயல்படுவது. கணையம். நாளமுள்ள மற்றும் நாளமில்லாத சுரப்பியாக செயல்படுவது கணையம். எந்த ஹார்மோன்
1921ஆம் ஆண்டில் ஃப்ரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட் மற்றும் மெக்லாட் ஆகியோரால் முதலில் கண்டறியப்பட்டது. இன்சுலின் அப்படிங்கிற ஹார்மோன் 1921ஆம் ஆண்டில் ஃப்ரெட்ரிக் பாண்டிங், சார்லஸ் பெஸ்ட் மற்றும் மெக்லாட் ஆகியோரால் கண்டறியப்பட்டது முதலில் இன்சுலின். அப்போ தைராக்சின் அப்படின்னு பார்த்தோன்னா எட்வின் சி கெண்டல் அப்படின்னு சொல்லக்கூடியது, எட்வர்ட் சி கெண்டல் அப்படிங்கிறவர் முதலாக தனியாக பிரித்தெடுத்தார் தைராக்சின் ஹார்மோனை. அது மட்டும் இல்லாமல் சார்லஸ் ஹாரிஸ்டன், ஜார்ஜ் பார்ஜார் அப்படிங்கிறவர் 2 பேரும் அதனுடைய தைராக்சினுடைய அந்த மூலக்கூறை கண்டறிந்தவர்கள். எப்போது முதலில் நீரிழிவு நோயை குணப்படுத்துவதற்காக இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது? 1922 ஜனவரி 11ஆம் தேதி அன்னைக்கு தான் முதலாக இன்சுலின் பயன்படுத்தப்பட்டது. சரியா தவறா? ஆல்ஃபா செல்கள் குளுக்கோகான் ஹார்மோனையும் பீட்டா செல்கள் இன்சுலின் ஹார்மோனையும் சுரக்கின்றன. சரி. இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாவது டயாபெட்டிஸ் மெலிடஸ். இன்சுலின் சுரப்பில் குறைபாடு ஏற்படுவதால் உண்டாவது டயாபெட்டிஸ் மெலிடஸ். டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ் அப்படிங்கிறது ஏடிஹெச் அப்படிங்கிற ஹார்மோன் குறைவாக சுரப்பதனால் ஏற்படக்கூடிய குறைபாடு தான் டயாபெட்டிஸ் இன்சிபிடஸ். இதனால் அதிகமான யூரின் வெளியேறும், நீர் இழப்பு அதிகமாக இருக்கும். அடிக்கடி தாகம் எடுத்தல், அது என்ன சொல்லுவோம்? அந்த குறைபாட்டை என்ன சொல்லுவோம்? அடிக்கடி தாகம் எடுத்தல், பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவோம். தாகம் எடுத்தால் பெப்சி குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிடிப்சியா. பாலிபோஜியா அப்படிங்கிறது அதிகமாக பசி எடுப்பது. அதிகமாக பசி எடுக்கிறத பாலிபோஜியா அப்படின்னு சொல்லுவோம். அதிகமாக தாகம் எடுக்கிறத, அடிக்கடி தாகம் எடுக்கிறத பாலிடிப்சியா அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரக மேற்சுரப்பிகள், சுப்ராரீனல் கிளாண்ட்ஸ் என்று அழைக்கப்படும் சுரப்பிகள் அட்ரினல் சுரப்பிகள். அட்ரினல் கார்டெக்ஸ் எத்தனை வகை செல் அடுக்குகளால் ஆனது? 3 வகை செல் அடுக்குகளால் ஆனது. அது எதெல்லாம் அப்படின்னா சோனா குளோமருலோசா, சோனா ஃபாசிகுலேட்டா மற்றும் சோனா ரெடிகுலாரிஸ். 3 வகையான செல் அமைப்புகளால் ஆனது. அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கும் ஹார்மோன்கள் ஹார்டிகோஸ்டிராய்டுகள். அப்போ இன்சுலின் அப்படிங்கிறது பீட்டா செல்கள், லாங்கர்ஹான் திட்டுகள்னு சொல்லுவோம் கணையத்தில், அதில் இருந்து பீட்டா செல்கள் சுரக்கக்கூடியது தான் இன்சுலின். அந்த கார்டிகோஸ்டிராய்டுகள் இதெல்லாம் அப்படின்னா குளுக்கோகார்டிகாய்டுகள், மினரலோ கார்டிகாய்டுகள் என 2 வகையாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன. சோனா பாசிகுலேட்டாவில் சுரக்கும் குளுக்கோகார்டிகாய்டுகள் கார்டிசோல், கார்டிகோஸ்டிரான், இந்த 2மே வரும். அப்போ ஆன்சர் இதான், கார்டிசோல், கார்டிகோஸ்டிரான். சோனா குளோமருலோசாவில் உள்ள மினரலோ கார்டிகாய்டுகள் சுரக்கும் ஹார்மோன் ஆல்டோஸ்டிரான் அப்படிங்கிறது சோனா குளோமருலோசாவில் உள்ளே மினரலோ கார்டிகாய்டுகள் சுரக்கும் ஹார்மோன். அப்போ ஆக்சிடோசின் அப்படிங்கிறது என்னது? பிட்யூட்ரி சுரப்பி சுரக்கக்கூடிய ஹார்மோன் தான் ஆக்சிடோசின். இது பெண்களின் மகப்பேற்றின் போது கருப்பையை சுருக்கி விரிப்பதற்கு பயன்படக்கூடிய ஒரு ஹார்மோன். உயிர்காக்கும் ஹார்மோன் அல்லது ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுவது கார்டிசோல்கள் என்பவை உயிர்காக்கும் ஹார்மோன். அட்ரினல் மெடுலா டேஷ் செல்களால் ஆனது. குரோமாஃபின் என்ற செல்களால் ஆனது. அப்போ கனசதுர எபிதீலிய செல்கள் எதில் காணப்படும்? தைராய்டு சுரப்பி, அதனுடைய அந்த கதுப்புகள் என்பவை எந்த செல்களால் ஆனவை அப்படின்னா கனசதுர எபிதீலிய செல்களால் ஆனவை. அட்ரினல் மெடுலா சுரக்கும் ஹார்மோன்கள் எபினெப்ரின், அதாவது அட்ரினலின்,
நார் எஃபினெப்ரின் அதாவது நார் அட்ரினலின் இரண்டுமே வரும். அவசர கால ஹார்மோன்கள் யாவை? எஃபினெஃப்ரின் அட்ரினலின், நார் எஃபினெஃப்ரின் நார் அட்ரினலின் இரண்டுமே அவசர கால ஹார்மோன்கள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆண்களில் நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் செல்கள், ரொம்ப முக்கியமான கொஸ்டின், லீட்டிக் செல்கள். லீட்டிக் செல்கள் தான் ஆண்களில் நாளமில்லா சுரப்பியாக செயல்படும் செல்கள். செர்டோலி செல்கள் விந்தணுக்களுக்கு ஊட்டம் அளிப்பதற்கு பயன்படுகின்றன. டெஸ்டோஸ்டிரான் என்னும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரப்பவை லீட்டிக் செல்கள் தான். லீட்டிக் செல்கள் தான் டெஸ்டோஸ்டிரான் என்னும் ஆண் இனப்பெருக்க ஹார்மோனை சுரப்பவை. கீழ்கண்டவற்றில் பெண் இனப்பெருக்க சுரப்பியான அண்டகங்கள் சுரக்கும் ஹார்மோன்களில் தவறானது எது? டெஸ்டோஸ்டிரான் தான் தவறானது. இது ஆண் இனப்பெருக்க ஹார்மோன். அப்போ டெஸ்டோஸ்டிரான் அப்படிங்கிறது ஆண் இனப்பெருக்க ஹார்மோன். கிராஃபியன் செல்களினால் சுரக்கப்படுவது. கிராஃபியன் செல்களினால் சுரக்கப்படுவது ஈஸ்ட்ரோஜன். ஈஸ்ட்ரோஜன் என்பது கிராஃபியன் செல்களினால் சுரக்கப்படுவது. ஃபாலிக்கிள்கள் உருவாக்கும் கார்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தி ஆகுவது புரோஜெஸ்டிரான். ஈஸ்ட்ரோஜன் புரோஜெஸ்டிரான் இரண்டுமே அண்டகங்கள் உருவாக்குவது. அப்போ ஃபாலிக்கிள்கள் உருவாக்கும் கார்பஸ் லூட்டியத்தில் உற்பத்தி ஆகுவது புரோஜெஸ்டிரான். டேஷ் நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுகின்றது. நாளமில்லா சுரப்பியாகவும் நிணநீர் உறுப்பாகவும் செயல்படுவது தைமஸ் சுரப்பி. அதுபோல் கணையம் நாளமுள்ள சுரப்பியாகவும் நாளமில்லா சுரப்பியாகவும் செயல்படுவது கணையம். தைமஸ் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் தைமோசின். தைமஸ் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் தைமோசின். தைராய்டு சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் தைராக்சின். தைராய்டு சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் தைராக்சின். தைமஸ் சுரப்பி சுரக்கும் ஹார்மோன் தைமோசின். லிம்போசைட்டுகள் உருவாதலையும் வேறுபடுதலையும் தூண்டுவது எது? தைமஸ் சுரப்பி. தைமஸ் சுரப்பி தான் லிம்போசைட்டுகள் உருவாதலையும் வேறுபடுவதலையும் தூண்டுகிறது. விதையில்லா கனிகள் பார்த்தினோகார்பிக் கனிகள் உருவாதலை தூண்டுபவை ஜிப்ரலின்கள். அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கும் ஹார்மோன்கள் கார்டிசோல், ஆல்டோஸ்ட்ரான் இரண்டுமே அட்ரினல் கார்டெக்ஸில் சுரக்கும் ஹார்மோன்கள். நன்றி.